மக்களே நல்லா பார்த்துக்குங்க. இதான் பொன்னணியார் டேம். கரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம் சேர்ந்திருக்க நடு சென்ட்ரு பிளேஸில் அமைஞ்சிருக்கு. இந்த தண்ணி கிடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கரூர் மாவட்டம் சேர்ந்தது. இந்த கணக்கை அந்த கேட் திறக்கிறாங்கல்ல, இப்போ காட்டுவாங்க பாருங்களேன் நிவிவை. அந்த கேட் திறக்கிற அந்த பிளேஸ், நாங்கள் நிற்கிற பிளேஸ் சொல்ல போனால் இது திருச்சி மாவட்டம். இது ரெண்டுக்கு நடுவில் இருக்குது இந்த டேமு. வியூ வந்து என்ன சொல்றது, செம்மையா இருக்கு. இங்க இருந்து பார்த்தா நம்ம ஊர்ல நல்லாவே தெரியும், அழகா இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இங்கே தான் வந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டாங்க. அதாவது வந்து ரொம்பவும் திறந்து விடல, சும்மா ஒரு நார்மலாக கம்மியான அளவில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தெரியும், பார்த்தா தண்ணி லைட்டாக பார்த்தீங்களா கீழே கிடக்கு. அது வழியாக தான் தண்ணி முன்னாடி போவாங்கட்டு. இந்த பக்கம் வந்து மெயினான பாதை நடந்து போகிறதுக்கு சுற்றுலா பயணிகள் இங்கிட்டு அங்கிட்டு பார்த்துட்டு போகிற மாதிரி பாதை இருக்குது. இந்த இடம் தான் வந்து கேட்டு திறக்கிற இடம். இந்த இடம் தான் உங்களுக்கு அது உள் சைடில் காட்டலாம். பார்த்தா வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஆட்கள் இருக்காங்க, அதனால உள் சைடில் நாங்கள் போகலை, குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாங்க, அதாங்க உண்மை. இதுதான் வந்து மெயின் டோர். நம்ம திறக்க எடுத்துக்கிட்டோம். இப்போ கேமரா ஆர்டிஸ்ட் நம்ம பின்னாடி வர்றாங்க. இதாங்க திறக்க இடம். இப்போ கொஞ்சம் சொல்லிங்க ப்ரோ, இதுதான் அந்த இடம். ஏ அம்மாடி, திறக்கிற இடம் நல்லா தான் இருக்கு. தலைவரே வீடியோ எடுத்து தலைவரே. ஏ என்னதுப்பா இங்கே வரியா? இங்கே கிளவியா? தெரியுதா? ஏ கிளவி எடுக்காத, குளவி எடு. எங்க? கிளவி. சி குளவி. குளவி தெரியுதா? பட் ஆனால் கருப்பாக தெரியுது. குளவி கருப்பாக இல்லாமல் இப்போ என்ன சிவப்பாவாக இருக்கும். நீ வாடா போகலாம்டா. ஏய் இங்கேருந்து குதிச்சா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். இது என்னடா ஒரு கேணி ஆழத்தோட அதிகமாக இருக்க மாட்டேங்கிறேன்டா. உள்ள சலசலம் இறையிறமா இருக்குல்ல, தண்ணி போகுமா? நல்லா இருக்கு. வரலாம் எல்லாரும் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகலாம். அது அதுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்கும். அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் பசங்க எவ்வளோ குசுமுத்தனமாக பாடுறாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும்.